Hello children, welcome to Maths class. Maths பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா? கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ரீகால் பண்ணிகிட்டு இருக்காங்க அதானே? இப்போது லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷன் ரீகால் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அடிஷன்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, அடிஷன் அப்படின்னா ஆட் பண்ணுறது. ஓகே, 2 digit அண்ட் 3 digit நம்பர்ஸை ஆட் பண்ணுறதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க? அடிஷன். ஓகே, இப்போது அடிஷன்னா என்ன அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? இங்கே பாருங்கள், டி அப்படின்னா என்ன? டென்ஸ். ஓகே, ஓ ஓ மீன்ஸ் ஒன்ஸ். ஓகேவா? டென்ஸ் அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம்? வெரி குட். 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90 இதெல்லாம் டென்ஸ். ஓகேங்களா? ஒன்ஸ் அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இதெல்லாம் ஒன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்கள், add 27 plus 55. ஓகே, இப்போ 27. ஓகேங்களா? 20 plus 7, 27. ஓகே, இதில் 20 டென்ஸ் தானே? அண்ட் 7 பார்த்திங்கன்னா ஒன்ஸ். ஓகே, அப்போது டி அப்படின்னா என்ன சொன்ன? டென்ஸ். இந்த டென்ஸ் காலமில் 2 ரைட் பண்ணணும். ஓகே, அப்புறம் 7 பார்த்திங்கன்னா ஒன்ஸ் இல்லையா? அப்போது ஓ காலமில் 7 ரைட் பண்ணணும். ஓகே, 27. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 55. 55 கூட பாருங்கள், 50 + 5 = 55. இப்போ டென்ஸ் தானே 50. ஓகே, அப்போது டென்ஸ் காலமில் 5 அண்ட் ஒன்ஸ் காலமில் ஒரு 5. ஓகேவா? ரைட் பண்ணியிருக்காங்களா? இப்போ இந்த 27 + 55 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஆட் பண்ணலாமா? 7 on mind, 5 on fingers. ஓகே, 7க்கு அப்புறம் 8, 9, 10, 11, 12. ஓகேவா? 12 அப்படின்னும்பொழுது 2வை பாட்டமில் ரைட் பண்ணணும். பேலன்ஸ் 1 இருக்குது பார்த்தீங்களா? அது எங்கே ரைட் பண்ணணும்? இங்கே மேலே. ஓகேவா? இப்போது ஒன்ஸ் காலம் நம்ம ஆட் பண்ணி ஆன்சர் கொடுத்துட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய டென்ஸ் காலம் ஆட் பண்ணலாமா? நம்ம இங்கே ரைட் பண்ணோம் இல்லைங்களா? 1. இந்த 1ஓட சேர்த்து நம்ம ஆட் பண்ணணும். ஓகேவா? இப்போது ஆல்ரெடி இங்கே 2 இருந்துச்சு இல்லையா? இப்போது 7 + 5 நம்ம கவுண்ட் பண்ணுமா? கவுண்ட் பண்ணப்போ நமக்கு 12 அப்படின்னு ஆன்சர் கிடச்சிது. இந்த 12 பார்த்திங்கன்னா நம்ம 2 கீழே ரைட் பண்ணோம், 1 மேலே ரைட் பண்ணோம் இல்லைங்களா? இப்போ நம்ம ரைட் பண்ண இந்த 1 2ஓட ஆட் பண்ணுங்கள். 2 + 1 3. ஓகே, இப்போது 3 on mind,
5 on fingers. ஓகே, 3க்கு அப்புறம் 4, 5, 6, 7, 8. 8 ரைட் பண்ணியிருக்காங்களா? ஓகே, இப்போ இது பார்த்திங்கன்னா அவங்களே சால்வ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? பக்கத்தில் இருக்கிற கொஷின் பார்த்திங்கன்னா நம்ம சால்வ் பண்ணணும். ஓகேவா? சால்வ் பண்ணலாமா? 4 on mind, 8 on fingers. அப்போது 4க்கு அப்புறம் 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. ஓகேவா? 12 அப்படின்னா 2 ஃபஸ்ட்டு கீழே ரைட் பண்ணோம், 1 மேலே ரைட் பண்ணோம். ஓகேவா? இப்போது மேலே ரைட் பண்ணதை ஃபஸ்ட் ஆட் பண்ணிடலாமா? 4 + 1 5. ஓகே, இப்போது 5 on mind, 3 on fingers. ஓகே, அப்போது 5க்கு அப்புறம் 6, 7, 8. ஓகேங்களா? 82 நமக்கான ஆன்சர். ஓகே, த சேம் 6 on mind, 9 on fingers. அப்போ 6க்கு அப்புறம் பாருங்கள் 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஓகே, 15க்கு 5 கீழே ரைட் பண்ணியாச்சு, 1 மேலே ரைட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? மேலே 1 ரைட் பண்ணதுமே 3 + 1 நமக்கு 4. ஓகே, இப்போது 4 on mind, 4 on fingers. ஓகே, இப்போது 4க்கு அப்புறம் 5, 6, 7, 8. ஓகேவா? 85. ஓகே, இப்போ அடிஷன் 1 டைம் ரீகால் பண்ணிட்டோமா? நெக்ஸ்ட்டு subtraction. ஓகே, subtraction பார்த்திங்கன்னா அடிஷன் மாதிரியே தான் subtraction. ஓகே, subtract 2 digit and 3 digit numbers. ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், at dinner a family ordered a pizza with 9 slices. ஓகே, டின்னருக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி வந்து பீஸா ஆர்டர் பண்ணுறாங்க. அவங்க ஆர்டர் பண்ண அந்த பீஸா பார்த்திங்கன்னா 9 ஸ்லைசஸ் இருக்குது. ஓகே, they ate 6 slices. அந்த 9 ஸ்லைசஸில் அந்த ஃபேமிலி பார்த்திங்கன்னா 6 ஸ்லைசஸை சாப்பிட்டுறாங்க. ஓகே, how many slices of pizza are left? அப்போது பேலன்ஸ் எவ்வளோ ஸ்லைசஸ் இருக்கும்? ஓகே, அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், 9 ஆர்டர் பண்ணுறாங்க, 6 சாப்பிட்டாங்க. சப்ராக்ட் அப்படின்னாலே இந்த சிம்பிள். ஓகே, மைனஸ் சிம்பிள். ஓகே, சப்ராக்ஷனுக்கான சிம்பிள் மைனஸ். ஓகே, அடிஷன் அப்படின்னா ப்ளஸ். ஓகேவா? இப்போ நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அப்போது 9ல் 6 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 3. ஓகே, இப்போது 9 ஃபிங்கர்ஸ் விட்டுக்கோங்க. ஓகேவா? உங்கள் ஹேண்டில் பார்த்திங்கன்னா 10 ஃபிங்கர்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த 10 ஃபிங்கரில் 9 ஃபிங்கர் விட்டுக்கோங்க. ஓகேங்களா? 9ல் 6 ஃபிங்கர்ஸ் என்ன பண்ணுங்கள்? லெஸ் பண்ணுங்கள். ஓகே, லெஸ் பண்ணிங்க அப்படின்னா பேலன்ஸ் நமக்கு ஆன்சர் 3 கிடைக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கையில் மொபைல் வச்சிட்ருக்கிறதுனால என்னால் 10 ஃபிங்கர் உங்களுக்கு காமிக்க முடியாது. ஸோ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 5 - 4. ஓகேவா?
இப்போது 5 ஃபிங்கர்ஸ் இருக்கா? 5ல் இப்போது 4 மைனஸ் பண்ணும். மைனஸ் பண்ணலாமா? 1 2 3 4. அப்போ பேலன்ஸ் ஆன்சர் பார்த்திங்கன்னா 1. ஓகே, பிகாஸ் நம்ம 4 நம்பரை மைனஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், 3 மைனஸ் 2. ஓகே, இப்போது 3 மைனஸ் 2. ஓகேவா? 3 ஃபிங்கர் விட்டுக்கோங்க. 3ல் 2 நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். ஓகே, 1 2. இப்போது பேலன்ஸ் 1. ஓகே, 3 ஃபிங்கரில் நம்ம என்ன பண்ணிட்டோம்? 2 ஃபிங்கர் மைனஸ் பண்ணிட்டோம். பேலன்ஸ் நமக்கு 1 தானே இருக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். There are 19 roses on a plant. ஒரு பிளான்ட்டில் பார்த்திங்கன்னா 19 ரோசஸ் இருக்குது. 9 ரோசஸ் ஃபெல் டவுன். ஓகே, 19 ரோசஸில் 9 ரோஸ் பார்த்திங்கன்னா கீழே விழுந்துருச்சு. How many roses are left on the plant? அப்போது 9 ரோஸ் கீழே விழுந்துருச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ ரோஸ் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், 19 ரோசஸ் இருந்துச்சா? 9 ரோஸ் பார்த்திங்கன்னா கீழே விழுந்துருச்சு. ஓகேவா? ஸோ 9. இப்போது 9ல் 9 போயிடுச்சுன்னா 0. ஓகே, இப்போ இங்கே பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை. ஓகே, அப்போது அந்த 1 அப்படியே கீழே வந்துடும். இப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா 10. ஓகே, 9ல் 9 போயிடுச்சுன்னா 0, அந்த 1 கீழே வந்துருச்சுன்னா 10. ஓகே, இங்கே பாருங்கள். There are 18 crows on a tree. ஒரு மரத்தில் 18 crow இருக்குது. 8 of them flew away. How many crows are left on the tree? ஓகேவா? 18 crowஸில் 8 crow பறந்து போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் எத்தனை க்ரோ இருக்கும்? ஓகே, இப்போது 8க்கு 8 போயிடுச்சு அப்படின்னா 0, இந்த 1 கீழே வந்துருச்சுன்னா 10. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள். $28 15. ஓகே, இப்போது மைனஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்ஸ் மைனஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டென்ஸ் மைனஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போது ஒன்ஸில் பாருங்கள் 8 அண்ட் 5 இருக்குது. ஓகேவா? இப்போது 8ல் 5 போகணும். ஓகே, 8ல் 5 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 3. ஓகே, நெக்ஸ்ட்டு 2ல் 1 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 1. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். இப்போது 2ல் 6 போகணும். போகுமா? போகாது இல்லையா? 2 பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன நம்பர். அப்போது என்ன பண்ணணும்னா பக்கத்தில் கடன் வாங்கணும். ஓகேவா? இப்போது 3 கிட்ட இருந்து 1 நம்பர் 2க்கு வாங்கிட்டோம்னா இந்த இடத்துல 12. ஓகே, இப்போ 3லேருந்து ஒரு நம்பர் இங்கே நம்ம வாங்கிட்டோம். ஓகேவா? அப்போ இங்கே 12 ஆகிடுச்சு. இங்கே பார்த்திங்கன்னா 2. ஓகே, 3 கிட்ட இருந்து ஒரு நம்பர் நம்ம வாங்கிட்டோம். அப்போ இங்கே லெஸ் ஆகிருக்கும் இல்லையா? கம்மியாயிருக்கும். ஓகே, எப்பயுமே நம்மக்கிட்ட 3 லட்டு இருக்குது அப்படின்னா நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒரு லட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா, ஓகேவா, 3 இருக்குது, 1 கொடுத்துட்டோம்னா நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்கும்? 2. ஓகேவா? வாங்கினவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும். ஓகே, இப்போ அதே மாதிரி தான். இப்போ 3 கிட்ட இருந்து
இந்த 2 பார்த்திங்கன்னா ஒன்று வாங்கிக்கிச்சு, அதனால் இங்கே 12. 3 ஒரு நம்பரை கொடுத்துடுச்சு, ஸோ இங்கே 2. ஓகேவா? இப்போது 12 12ல் 6 போயிடுச்சுன்னா வெரி குட் 6. ஓகே, 2ல் 1 போயிட்டா 2 இருக்குது, 1 போயிடுச்சுன்னா 1. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃபைனலாக பாருங்கள். இப்போது 4ல் 1 போயிட்டா 4 இருக்குது. ஓகே, 4 4ல் 1 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 3. ஓகே, அடுத்து 4ல் 3 போகணும். ஓகே, 4ல் 3 லெஸ் பண்ணணும். லெஸ் பண்ணுங்கள். 1 2 3. அப்போ பேலன்ஸ் 1. ஓகேவா? ஸோ சப்ட்ராக்ஷன் புரிஞ்சுதா? தேங்க்யூ.